இப்ராஹிம் சோன்கி என்ற ஒரு சின்ன பையன், அவருக்கு 12 வயசு தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கா, அதாவது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து இத்தாலிக்கு வந்தாங்க. அந்த இத்தாலியில என்ன பண்ணாங்கன்னா மொழி கூட தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்தாங்க, திணறலா போராடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு என்ன செய்தாரு, வாழ்க்கையில ரொம்ப சாதிச்சாங்க. தன்னுடைய 20 வயசுல என்ன பண்ணாரு, ட்ரென்டோ என்ற ஊர்ல பீட்சா கடையை திறந்து நல்ல உழைச்சார். கடின உழைப்பால அவர் பெஸ்ட் பீட்சா செல்லரா ஆனாரு. அதாவது 1 to 50 பெஸ்ட் பீட்சா செல்லர்ஸ்ல இவருடைய பேர் என்ன செய்திருக்கு, அந்த பட்டியல இடம் பெற்றிருக்கு. அப்புறமா அது மட்டும் இல்லைங்க, இத்தாலியாவுடைய தெருக்களில் உள்ள பசியா இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன செய்தாரு, ஃப்ரீயா உணவு கொடுத்தாரு. அவருடைய கடையிலே ஒரு போர்டும் போட்டாரு, என்னன்னா நீங்க இங்க பீட்சா வாங்கலாம், ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிங்கோ இல்ல பீட்சா வாங்கி சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கணும்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு போர்டையும் போட்டாரு. இவரை போல அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு அதாவது இத்தாலிக்கு அகதிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப என்ன செய்தாரு, அவரு சப்போர்ட் பண்ணாரு. அவருடைய விடாமுயற்சி எப்பவுமே என்ன செய்யுதுன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, சப்போர்ட்டாக இருந்துச்சு. இத்தகைய விடாமுயற்சி தான் அனைவருக்கும் நம்ம தொடர்ந்து நன்மை செய்யணும்னு கலாத்தியர்ல பவுல் என்ன செய்யறாரு, நமக்கு போதிக்கிறாரு. கலாத்தியர் 6:9 பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏசப்பா கூட இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தாரு, சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம். இன்னைக்கு ஏதாவது ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சும் செய்ய முடியாம போயிட்டீங்களா? இல்ல உதவி செய்திருந்தீங்கன்னா கடவுள் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. ஆனா உதவி செய்ய முடிஞ்சும் செய்யாம, இல்ல சில நேரத்துல மறந்துட்டு, இல்ல அதோட எண்ணமே இல்லாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். நாளைக்கு நாம எழுந்திருக்கும் போது சந்தோஷத்தோட எழுந்து இன்னைக்கு நம்மால யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுதான்னு பார்த்து, அது பெரிய பண உதவியோ இல்ல ஏதாவது அவங்களுக்கு ஒரு 5 hours 4 hours டைம் கொடுத்து உதவியோ அப்படி கூட தேவையில்ல, ஒரு 1 minute உதவி இல்ல 2 minute உதவி. சிலருக்கு யாராவது நம்மளுடைய ஆதங்கத்தை கேட்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு உங்க செவிய உதவியை கொடுங்க. ஜஸ்ட் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, ஆறுதலா பேசுங்க. என்னதான் உங்களால முடியுமோ அந்த உதவி என்ன செய்வோம், நாளைக்கு நம்ம செய்வோம், சந்தோஷப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவனுடைய நாமத்தை என்ன செய்வோம், இந்த உதவியின் மூலம் மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்க சந்தோஷமா படுங்க, காலையில தெம்பா எழுந்து உதவி செய்ய தயாராகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.